மாண்புமிகு நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்றைக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவையில நீங்களும் பார்த்திருக்கீங்க, நான் பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்தேன். அவங்க கேட்ட கேள்விகளுக்கு திமுக உறுப்பினர், மூத்த உறுப்பினர் திருச்சி சிவாவால பதில் சொல்ல முடியல. நீங்களே சொன்னீங்க மெட்ரோ ரயில் 2வது பதில் சொல்ல முடியல, அவரை பேச விடல சார். சார் அவங்க பினான்ஸ் மினிஸ்டர் எந்த பதிலுமே சொல்லல சார். நீங்க இந்த வீடியோவை தயவு செஞ்சு பாருங்க. அவங்க கோபமா பேசினாங்க. அவங்க காங்கிரஸ் திட்டணும் அப்படிங்கறதுல அவங்க அவர்களுடைய நோபல் கோல் அதுவா தான் இருந்தது. அவங்க எந்த தரவுகளை சொன்னாங்க சார்? 1500 ஏக்கர் சார். நீங்க ஒசூர் நல்லம்பள்ளி பகுதியில தருமபுரி பக்கத்துல 1500 ஏக்கர் அடையாளம் காணப்பட்டிருக்குது டிஃபென்ஸ் காரிடாருக்காக. நீங்க அங்க என்ன வேலை நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, டிஃபென்ஸ் காரிடார் பத்தி பேசின பினான்ஸ் மினிஸ்டர் இதுவரை எவ்வளவு ப்ராஜெக்ட் வந்திருக்குங்கிற எந்த தரவும் இல்லைங்கிறாங்க சார். வார்த்தைக்கு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்றாங்க பார்லிமெண்ட்ல. என்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டும் இல்ல, என்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டும் இல்லன்ட்டு. இந்த நாட்டோட கேவலம் சார். அதுவும் இந்த நாடாளுமன்ற அவையில் பதிவாகிறது. அதை கேளுங்க. சென்னை மெட்ரோ பேஸ் 2க்கு 3048.72 கோடி ஒதுக்கி இருக்குங்கிறத நீங்க ஏன் அதை அரசாங்கத்துக்கு நீங்க ஆதரவாக அரசாங்கத்துக்கு அணை கட்டுகிற வேலை வேண்டாங்க. தயவு செய்து என்ன கேட்டீங்கன்னா 3048.72 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க சார். சொல்லுங்க சார். சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்கு 467 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு. இந்த பட்ஜெட்ல மட்டும் தமிழ்நாட்டிற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு மட்டுமான அதுல 14,200.97 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. நீங்க தமிழ்நாடுன்னு பேர் இல்ல, தமிழ்நாடுன்னு இல்லன்னு சொல்றீங்க. வள்ளுவருடைய குரலை சொல்லித்தான் அவங்க நாடாளுமன்றத்துல நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யறாங்க. நீங்க எங்க உடனே பேர் இல்ல, இது பெருமை இல்லைன்னா உங்களுக்கு பெருமையே இல்லை. எல்லாம் இன்னொரு விஷயம் சார். டெல்லியில இப்படித்தான் ஆஹா ஓஹோன்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி வச்சுக்கிட்டு ஏதோ IRS படிச்சுட்டாரு, இவர் வந்த உடனே இந்தியாவினுடைய பூகோளத்தையே மாற்றி அமைத்து விடுவார், இந்தியாவினுடைய தட்பவெப்பநிலை மாறிவிடும், இந்தியா வளர்ச்சி பாதையில பாலும் தேனும் ஓடிலாம் சொன்னாங்க. ஆனா கடைசியில என்னாச்சு? அரவிந்த் கெஜ்ரிவால் அவரே தோற்று போனார். அவருடைய கட்சி தோற்று போனது. மக்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அதே போல நீங்க ஒரே ஒரு விஷயம் அரவிந்த் சார், எங்களுக்கு நீங்க 8 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கணும். அதே நேரத்துல நாங்க 140 கோடி மக்களுக்குமான தலைவர், எங்களுடைய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால நீங்க என்ன கேட்டீங்கன்னா எங்களுக்கு அடுத்த இலக்கு தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுல டெல்லியில எப்படி ஆட்சி அதிகாரத்தில இருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை அகற்றினோமோ அதே போல தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அகற்றுவதுதான் அடுத்த இலக்கு. அதனால நீங்க இப்ப என்ன கேட்டீங்கன்னா நீங்க பிரசாந்த் கிஷோர் அவரு இவரெல்லாம் பேசிட்டு இருக்கலாம் இல்ல சார். இங்க பாருங்க சார், தூத்துக்குடி செல்வம் சார், நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார். சார் இந்த நாட்டினுடைய பிரஜையாக, இந்த மாநிலத்தில் வாழக்கூடிய ஒருவனாக இந்த ஸ்டேட்டை நிராகரிக்கிறது மத்திய அரசு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளுக்கு, தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு சார் எந்த ஒரு தெளிவான பதிலையும் இந்த நாட்டினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல ராஜ்யசபால சொல்லலங்கிறது தான் நிஜம். என்கிட்ட எந்த தரவும் இல்ல, எந்த தரவும் இல்லன்னு பேசுறாங்க சார். இல்ல சார், இல்ல நீங்க நல்லா கவனிங்க, நீங்க நல்லா கவனிங்க. அதாவது ஒரு விஷயம் கேளுங்க. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வேற, பினான்ஸ் மினிஸ்ட்ரி வேற சார். அப்ப அவங்க பேசவே கூடாது சார். நீங்க எல்லா துறைக்காக அவங்க பேசுறாங்க. எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கறத பேசிட்டு போலாமே. மொத்தத்துக்கும் பேசுறாங்களே. இல்ல கேபினெட்ங்கிறதே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அப்ப டிஃபென்ஸ் வேற சார். அவங்க இங்க பாருங்களேன், அவங்க காமர்ஸ் டிபார்ட்மெண்டையும் அவர்கள் பார்த்து கொண்டிருந்த போதுதான், காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா வணிக அமைச்சகம் தான் அப்போது ஒரு ஒப்புதல் கொடுத்தாங்க. என்ன சொல்றது, சின்ன சின்ன உற்பத்தி நிறுவனங்கள் எல்லாம் இந்த பாதுகாப்பு தளவாடங்கள் சம்பந்தமான பொருட்களை உற்பத்தி செய்யலாம்ங்கிற கேபினெட் அப்ரூவல் அவங்க அமைச்சராக இருந்த போதுதான் வழங்கப்பட்டது. அதனால அந்த தரவுகள் குறித்த எந்த புள்ளி விவரமும் இல்ல சார் எங்கிட்ட. சார் நீங்க பாருங்க, நீங்க தயவு செஞ்சு நீங்க பாருங்க, பினான்ஸ் மினிஸ்டர் பேசும்போது எங்கிட்ட இது சம்பந்தமா தெளிவான தகவல்கள் இல்ல, தெளிவான தகவல்கள் இல்ல, தெளிவான தகவல்கள் இல்ல, இததான் திரும்ப திரும்ப சொன்னாங்க. ஓப்பனிங் சார், ஓப்பனிங்ல அவுட் சார்.
ஒண்ணு அப்படிலாம் கிடையாது. நீங்க எதுக்கு அப்படி நினைக்கிறீங்க? நீங்க இன்றைக்கு வந்து பாராளுமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சி எழுப்புகிற கேள்விகளுக்கு கேள்விகளை திமுக எதிர்கொள்ள முடியல. திமுக கூச்சல் போட்டு நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகளை திசை திருப்புகிற வேலையில செய்யறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு, முதலமைச்சர் சொன்னது ஒண்ணு சொல்லிடுறேன். பிஜேபியோட பி டீம் வேலையை பார்க்காரு எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னீங்க. நீங்களுமே தொடக்கத்துல ஒண்ணு சொன்னீங்க, இந்தியா கூட்டணி என்றால் திமுக, அதே போலவே என்டிஏன்னு சொன்னா அண்ணா திமுக சொன்னீங்க. தவறு. என்டிஏ கேளுங்க. இல்ல சார், என்டிஏன்னு சொன்னா அது பாரதிய ஜனதா கட்சி. தெரியாது. அது உங்க கருத்தா இருந்தா 2021 வரை கிடையாது சார். 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்த வரை கிடையாது சார். அதிமுக தலைமையில தான் சார் பிஜேபி கூட்டணி. சார் நீங்க இதெல்லாம் நீங்க வேற எங்கேயாவது சொல்லுங்க சார். வேற ஏதாவது நம்பக்கூடிய மாநிலத்தில் சொல்லுங்க. அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு 2025 சார் 21 வரை சட்டமன்ற தேர்தல் வரை அதிமுக தலைமையில தான் கூட்டணி. என்டிஏ தலைமையில எங்க கூட்டணி எல்லாம் கிடையாது சார். நீங்க வேணா சொல்லிக்கங்க, ஆனா கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம பேசலாம். நீங்க மறுக்கிறதுக்கு உங்க உரிமை இருக்கு, ஆனால் உங்களுடைய கருத்து தவறு என்று பதிவு செய்வதற்கு எனக்கு உரிமை. தாராளமா பண்ணுங்க.